ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் டிஃபன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இட்லி மாவு இருந்தது. அதனால் இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதுக்கு வந்து கிரேவி பண்ணணும் எதனா அப்படின்ட்டு யோசிக்கும்போது செடியில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது பார்க்கும்போதே பறித்து செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த சுண்டைக்காய் வந்து நான் சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிடுவேங்க. எங்கள் சித்தி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு அது பட்டாணி மாதிரி எடுத்து மென்று மென்று விழுங்கிடுவேன். ஏன்னா முழுசாக தான் போடுவாங்க சித்தி. அதை வந்து நசுக்கிலாம் போட மாட்டாங்க. முழுசாக போடும்போது நான் பட்டாணி நினச்சி எடுத்து சாப்பிட்ருவேன். அப்போல்லாம் வந்து நான் எது கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்ருவோம்ல, எதுவுமே வேண்டான்னே சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு டைம்லலாம் நாங்கள் வந்து நல்லா சாப்பிடுவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எது கிடைச்சாலும் நம்ம செஞ்சாலும் இவங்க வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் நான் விட்றதில்லைங்க. எப்படினாலும் இதை கிடைக்கும் போதெல்லாம் நான் செஞ்சுடுவேன். இன்றைக்கி டிஃபனுக்கே நான் இதை தான் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் அயர்ன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. முக்கியமாக வந்து கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் இதை நிறையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கு இது ரொம்ப நல்லதுமா அப்படின்னுவாங்க. இது வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசனை கூட தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா?